الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: والذين إذا أنفقوا لم يسرفوا ولم يقتروا وكان بين ذلك قواما. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நாம் மகிழ்ச்சியாக சுபிட்சமாக வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா வாழ்வாதாரம் என்ற பொருளாதாரத்தை அல்லாஹ் தஆலா அடிப்படையாக வைத்திருக்கின்றான். இந்த பொருளாதாரத்தை பொறுத்தவரை முஸ்லிம்கள் இப்படித்தான் நேர்மையாக சம்பாதிக்க வேண்டும் என்ற கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடியவர்கள் தான் இஸ்லாமியர்கள். எப்படி வேண்டுமானாலும் சம்பாதித்து விட முடியாது ஒரு முஸ்லிமால். எனவே சம்பாதிக்கின்ற விஷயத்தில் மிகவும் பேணிக்கையாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கூட அதை செலவு செய்யும் பொழுது பேணிக்கையாக இருப்பதில்லை. ஆனால் ஹதீஸில் வருகின்றது, அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் 5 கேள்விகளை கேட்டு அதற்கு பதிலளிக்காதவரை ஆதமுடைய மக்களில் யாருடைய பாதமும் இருந்த இடத்தை விட்டு அசையாது என்று சொல்கிறார். நிற்க வைத்து அல்லாஹ் 5 கேள்விகளை கேட்பான். அதில் 2 கேள்வி பொருளாதாரத்தை பற்றியது. மின் ஐன இக்தஸப, உன்னுடைய அந்த பொருளாதாரத்தை, பணத்தை எவ்வாறு நீ சம்பாதித்தாய் என்பது முதல் கேள்வி. இரண்டாவது, நீ சம்பாதித்தாய் என்பதற்காக உன்னுடைய இஷ்டப்படி செலவு செய்தாயா அல்லது படைத்த என்னுடைய இஷ்டப்படி செலவு செய்தாயா? மின் ஐன இக்தஸப வ ஃபீமா அன்ஃபக, எங்கு செலவு செய்தாய், எப்படி செலவு செய்தாய் என்பதையும் அல்லாஹ் கேட்பான். எனவே முஸ்லிம்களாகிய நாம் சிரமப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாதித்த நம்முடைய காசு பணம் தான், இல்லை என்றல்ல. அதை எங்கு செலவு செய்கிறோம், எப்படி செலவு செய்கிறோம், நாம் சம்பாதித்த அந்த பணத்தை என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கணியத்திற்குரியவர்களே, நம்முடைய அந்த சம்பாத்தியத்தை 4 வழியில் செலவு செய்யலாம். ஒன்று, நம்முடைய குடும்பத்தார்களுக்காக, நம்முடைய சுய தேவைக்காக செலவு செய்வது. இதில் பார்த்து செலவு செய்ய வேண்டும். வீண் விரயம் என்பது இருக்கக்கூடாது. நம்முடைய தேவைதான், சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். இது முதல் விஷயம். இரண்டாவது, செலவுகள் போக மீதமுள்ளதை சேமிக்க வேண்டும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது, சேமித்ததில் ஒரு பகுதியை மீண்டும் வியாபாரத்தில் முதலீடாக போட வேண்டும். இது மூன்றாவது. நான்காவது, நாம் சம்பாதித்த பணம் தான் தான தர்மங்களும் செய்ய வேண்டும். இந்த 4 விஷயங்களை இஸ்லாமியர்கள் கடைபிடிக்க வேண்டும். முதலாவதாக, நம்முடைய குடும்பத்தார்களுக்கு நிதானமாக சிக்கனமாக பார்த்து செலவு செய்வது. கணியத்திற்குரியவர்களே, சிக்கனம் என்றால் என்ன? தேவையான அளவுக்கு மட்டும் கவனமாக செலவு செய்வது. கஞ்சத்தனத்தையும் மேற்கொள்ளாமல் அதே நேரத்தில் நான் தாராள மனப்பான்மை உள்ளவன் என்பதை காண்பிப்பதற்காக வீண் விரயமாக செலவு செய்து விடக்கூடாது. கஞ்சத்தனமும் இருக்கக்கூடாது, வீண் விரயமும் இருக்காமல் நடுநிலையாக செலவு செய்வதற்கு பெயர் தான் சிக்கனம். சிக்கனம் என்ற அடிப்படையில் கஞ்சத்தனம் அல்ல, கஞ்சனாக ஆகிவிடக்கூடாது. ஆம், அதே நேரத்தில் வீண் செலவும் செய்துவிடக் கூடாது என்பதில் மிக கவனம் இருக்க வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்கள்
ரஹ்மானுடைய அடியார்கள், அல்லாஹ்வின் நெருக்கம் பெற்ற அடியார்கள் யார் என்பதை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறான், வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு, அவர்கள் செலவு செய்தால் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள், வலம் யக்துரு, ஒரேடியாக சுருக்கவும் மாட்டார்கள், வகான பைன ஸாலிக கவாமா, இந்த இரண்டிற்கும் மத்தியில் ஒரு நடுநிலையான போக்கை அவர்கள் கையாள்வார்கள். இவர்கள் தான் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் மிக அழகாக சொன்னார்கள், மின் ஃபிக்ஹிர் ரஜுலி ரிஃபுஹு ஃபீ மஈஷத்திஹி, ஒரு மனிதன் மார்க்க ஞானம் பெற்றவன், மார்க்க அறிவு உள்ளவர் என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுங்களா? நடுநிலையாக செலவு செய்வது. இது மார்க்க அறிவை பெற்றவர் என்பதற்கான அடையாளம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மின் ஃபிக்ஹி ரஜுலி, ஃபிக்ஹ் என்ற அந்த மார்க்க ஞானத்தை பெறுவது என்பது ரிஃபுஹு ஃபீ மஈஷத்திஹி, தன்னுடைய வாழ்வாதாரத்தில் நடுநிலையான போக்கை கையாளுவார். ஒரு ஹதீஸில் வருது, மாஆல மனிக்கு தசத, யார் தன்னுடைய செலவீனங்களை சிக்கனமாக செலவு செய்வாரோ அவர் வாழ்க்கையில் பொருளாதார நெருக்கடியை சந்திக்க மாட்டார். இன்னைக்கு நிறைய பேருக்கு திடீர்னு பொருளாதார நெருக்கடி ஏற்படுகிறது. இதற்கு என்ன காரணம் தெரியுங்களா? கையில் அப்படியே காசு புரளும் போது என்ன செலவு செய்யறோம், எதுக்கு செலவு செய்யறோம், எங்க விடுறோம் காசுன்னு கொஞ்சம் கூட பார்க்கறது இல்லை. அதனால் வாழ்க்கையில் அவ்வப்பொழுது நெருக்கடியை அவர்கள் சந்திக்கிறார்கள். இதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், மா ஆல, நெருக்கடி என்பது அவருக்கு ஏற்படாது. யாருக்கு? மன்னித்து தசத, யார் தன்னுடைய செலவீனத்தை நடுநிலையாக வைத்துக் கொள்கிறார்களோ, சிக்கனத்தை கையாள்கிறார்களோ, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்வாதாரத்தில் நெருக்கடியை சந்திக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு ஏற்படாது. தமிழில் அழகாக சொல்வார்கள், சம்பாதிப்பது என்பது, சம்பாதிப்பதற்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், குண்டு ஊசியை எடுத்து பள்ளம் தோண்டுவதற்கு சமம். குண்டு ஊசியை வச்சு, கடப்பாறையை வச்சு பள்ளம் தோண்டிடலாம். ஆனால் சம்பாதிப்பது எவ்வளவு பெரிய சிரமம் என்றால் குண்டூசியை வைத்து பள்ளம் தோண்டுவதற்கு சமம். ஆனால் அவ்வளவு சிரமப்பட்டு சம்பாதித்ததை செலவு செய்வதற்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் அதே குண்டூசியை வைத்து பலூனை உடைப்பதற்கு சமம். பட்டுன்னு செலவு செஞ்சிடலாம், ஒரு கல்யாணத்துல செலவு செஞ்சிடலாம், ஒரு மண்டபத்தை முடிச்சு டெக்கரேஷன் பண்ணி ஒரே நாள்ல செலவு செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் அந்த செலவுகளை சம்பாதிப்பதற்கு எத்தனை வருடங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும், எவ்வளவு வேர்வைகள் சிந்தப்பட்டிருக்கும், எத்தனை நாட்கள் அயராது உழைத்திருப்போம், எத்தனை பேரை போய் சந்திச்சிருப்போம், எத்தனை பேர்கிட்ட பேசியிருப்போம். கல்லால உட்காந்துக்கிட்டு இருக்க முதலாளி திடீர்னு 10 ரூபாய்க்கான எழுந்து வந்துருவார், மேடம் அது கட்டுப்படாது, ஒரு 10 ரூபா தாங்க, ஒரு 20 ரூபா தாங்கன்னு வாங்கி போட்ட அந்த 20 ரூபா தானே அது, இன்னைக்கு 20 லட்சம் கொடுத்து காலி பண்ணிட்டோம், ஒரே நாள்ல காலி பண்ணிட்டோம். கணியத்திற்குரியவர்களே, எனவேதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகாக நமக்கு வழிகாட்டுகிறார்கள் பாருங்கள். ஒரு ஹதீஸில் வருது, ஹுஸ்னு சுவாலி நிஸ்ஃபுல் இல்ம், ஒரு மாணவன் கேட்கக்கூடிய அழகான கேள்வி, ஆசிரியரிடத்துல ஒரு மாணவன் கேட்கக்கூடிய அழகான கேள்வி இருக்கு பாருங்க, அது பாதி கல்வி ஞானத்தை அவனுக்கு பெற்று தந்துவிடும். அந்த கேள்வியே நல்ல கேள்வி, மாணவர்களுடைய அந்த அறிவில் நல்ல கேள்வி உதித்தால் அவன் புத்திசாலியாக ஆகிவிடுவான். அந்த ஹதீஸினுடைய தொடரில் சொல்றாங்க, நடுநிலையாக சிக்கனமாக செலவு செய்வது பாதி வருமானம் சொன்னாங்க. எப்படி அழகான கேள்வி வருதுன்னா பாதி கல்வி கிடைச்சிரும். அதே போல நடுநிலையாக செலவு செய்ய தெரிகிறது, சிக்கனமாக, கஞ்சத்தனத்தை நம்புவதில்லை, சிக்கனமாக செலவு செய்ய தெரிகிறது. எதில் எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்ற பக்குவம் வந்துவிட்டால் அது பாதி வருமானம் என்று சொன்னார்கள். ஒரு மனிதர் 1 லட்சம் சம்பாதிக்கிறார், ஒரு மனிதர் 50,000 சம்பாதிக்கிறார். அந்த 50,000 சம்பாதிக்கிறவர் கரெக்டா எதுல எப்ப எவ்வளவு செலவு செய்யணும்ன்ற நேக்கு போக்கு தெரிஞ்சு செலவு செய்யறாருன்னு வைங்களேன், அவருக்கு மாச கடைசியில உண்டியில கொஞ்சம் போடுவார், பேங்க்ல போய் போடுவார். ஒருத்தர் 1 லட்சம் சம்பாதிக்கிறாரு, ஆனா எப்படி செலவு செய்யணும்னு தெரியல அப்படின்னா அவருக்கு காசு பத்தாது. இந்த 50,000 வாங்குறவர்கிட்ட கூட வந்து கடன் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால ரசூலுல்லாஹி அழகாக சொன்னார்கள், நிஸ்ஃபுல் மஈஷா அல் இக்திசாது பின் நஃபகதி நிஸ்ஃபுல் மஈஷதி, சிக்கனமாக செலவு செய்வது என்பது பாதி வருமானம்.
நீங்க 50,000 சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை, 25,000 சம்பாதிக்கிறீங்களா, அந்த 25,000 வைத்து கொண்டு ஒரு மாதத்தை எப்படி கழிப்பது என்ற திட்டமிடல் வேண்டும். திட்டமிட்டு செலவு செய்தால் அது 25,000 இல்ல 50,000க்கு சமன்ற சொல்றாங்க. ஒருத்தர் 50,000 சம்பாதிக்கிறாரு, திட்டமிட்டு செலவு செய்கிறார் என்றால் அது 50,000 அல்ல, 1,00,000 சம்பாதித்தால் என்ன செய்ய முடியுமோ சாதிக்க முடியுமோ அதை சாதிக்க முடியும். அவரால் வாழ்வாதாரத்தில் நெருக்கடி என்பது ஏற்படாது. கணியத்துக்குரியவர்களே, முதல் செய்தி, நான் சம்பாதித்த பணத்தை என்ன செய்வது, கவனமாக சிக்கனமாக செலவு செய்வது. இது முதல் விஷயம். யாருடைய வாழ்க்கையில் சிக்கனம் என்பது வந்து விடுகிறதோ தன்னால ஈஸியா அவரால் என்ன செய்ய முடியும்னா அடுத்த கட்டத்துக்கு போக முடியும், அதாவது சேமிக்க முடியும். அவரால் என்ன செய்ய முடியும், சேமிக்க. சம்பாதித்த பணத்தை என்ன செய்யணுங்க அப்படின்னா, இரண்டாவது சேமிப்பு என்பது இருக்க வேண்டும். இன்று இஸ்லாமிய சமுதாயத்தில் சேமிப்பு என்பது மட்டும் இல்லைங்க, சேமிப்பு இல்லை. லாக்டவுன் வந்து திணறிட்டாங்க, ஸ்டாக்ல காசு இல்லை. கணியத்துக்குரியவர்களே, சேமிப்பு மிக முக்கியம். சம்பாதிக்கின்ற பணத்தை அப்படியே முழுவதுமாக செலவு செய்வது என்பது ஒரு இஸ்லாமியினுடைய பண்பு அல்ல, அழகல்ல. அப்படியே வரவெல்லாம் செலவு செஞ்சு முடிச்சிடுறது. கணியத்திற்குரியவர்களே, நம்முடைய எதிர்கால நலனுக்காக சிறிது சிறிதாக சேமித்து வைப்பது ஒவ்வொருவருக்கும் அவசியம். ஏனெனில் ஏன் சேமிக்கணும் அப்படின்னா, நாம கையில் எடுத்திருக்கிற வியாபாரம் அது எப்பவுமே லாபம் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. திடீர்னு நஷ்டம் கூட ஏற்படலாங்க. அப்ப சேமித்து வச்சிருந்தா அது உதவுமா இல்லையா? அதே போன்று எப்படி குடும்பத்தார்களுக்கு திடீர் என்று தேவைகள் ஏதாவது ஏற்படலாமே. அப்ப நான் சம்பாதிக்கிறேன் செலவு பண்றேன், சம்பாதிக்கிறேன் செலவு பண்றேன், அந்த திடீர் செலவுகளுக்கு என்ன செய்வது? அதனாலதான் பார்க்கலாம், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டா கையில காசு இல்லைன்னு, பையனுக்கு ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டணும், ஒரு காலேஜில் கொண்டு போய் சேர்க்கணும், அப்ப காசு இல்லைன்னு. காரணம் என்ன? சேமிப்பு இல்லை. கணித்துக்குரியவர்களே, வாழ்க்கையில கௌரவமா இருக்க வேண்டாமா? அடுத்தவருடைய கையை எதிர்பார்க்காம இருக்க வேண்டாமா? கண்ணியமா இருக்கணுமா இல்லையா? ஃபீஸ் கட்டணுமா, ரெடியா இருக்கணும், சேமிப்பு இருக்கணும், தொலைநோக்கு சிந்தனை வேண்டும். நாளைக்கு தேவை என்று ஒரு முஸ்லிம் ஒரு முஃமின் எடுத்து வைக்க வேண்டும். அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து வைத்தார்களா இல்லையா? பஞ்சமான ஆண்டு வரப்போகிறது, பல ஆண்டு, அதற்கு தேவையான தானியங்களை எடுத்து வைத்தார்கள் என்று குர்ஆன் பேசுகிறதா இல்லையா? இது தவக்குலுக்கு மாற்றமல்ல, குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவார்கள், ரஹிமல்லாஹு இம்ரான், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். ரஹிமல்லாஹு இம்ரான், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும். இக்தஸப தையிபன், ஹலாலாக சம்பாதித்தார். வஅன்ஃபக கஸ்தன், நடுநிலையாக சிக்கனமாக நடுநிலையாக செலவு செய்தார். ஹலாலாக சம்பாதித்தார், நடுநிலையாக செலவு செய்தார். நடுநிலையாக செலவு செய்தாலே கத்தம ஃபضலன் லியௌமி ஃபக்ரிஹி வலிஹாஜதிஹி, நாளைக்கு தேவைப்படும், நாளைக்கு ஒரு தேவை வரும் என்பதற்காக, நாளைக்கு ஏழ்மை கூட ஏற்படலாம் என்பதற்காக நாளையை தேவையை முன்னிட்டு எடுத்து வைத்தார் அல்லவா, அவருக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் என்று சொன்னார். சேமிப்பு என்பது மிக முக்கியமானது. கணியத்திற்குரியவர்களே, சரி, சேமிக்கணும். எதை சேமிக்கலாம், எந்த பொருளா சேமிக்கலாம்? ரொம்ப ஷார்ட்டா சொல்றதா, தங்கம் வெள்ளிகளை விட, பணம் காசை விட இடமாக சேமிப்பது மிக முக்கியம் என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல வாடகை வீட்டுல இருந்து இருந்து கஷ்டப்படுறவங்க எத்தனை பேர் தெரியுங்களா? அவங்க ஆளு பண்ணி சொல்லிடுவான், இவர் வீடை தேடி அலைவாரு 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 அலைவாரு, டூலெட்டும் போட்டுருக்கான், அங்க போய் நின்று விடுத்துறீங்களா? தொப்பி தாடியை பார்த்தோன்னே சொல்லிடுவோம், அதே கறி சாப்பிட நம்மளை விட ஜாஸ்தியா சாப்பிடுவாங்க. இல்லை, நாங்க கவிச்சு சாப்பிட்றது இல்லைன்னு அப்படி ஒரு சொல்லிடுவாங்க. வீடு கிடைக்காம எவ்வளோ அலையிறாங்க. கணியத்திற்குரியவர்களே, இடம் இருப்பது அவசியம். நசை என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் வருகிறது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கென்று அடிமனை இருந்தால், சொந்த வீடு இருந்தால், சொந்த நிலம் இருந்தால் அதை நீங்கள் விற்காதீர்கள். நீங்கள் அதை விற்றால், விற்க வேண்டிய ஒரு நிர்பந்தம், விற்கக்கூடாது, விற்க வேண்டிய நிர்பந்தம், விற்காமல் இருக்க முடியாது என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் பாஅ தாரன் அவ் இகாரன், சொந்த வீட்டையோ ஒரு இடத்தையோ நீங்கள் விற்பதாக இருந்தால் அதை விற்ற பிறகு கையில் வருகின்ற பணம், வாலிபர்கள் கவனிக்க வேண்டும், அத்தாவுடைய சொத்தை விற்கிறாங்க, அசால்ட்டா விற்கிறாங்க,
அத்தா வேர்வை சிந்தி வாயை கட்டி சரியா சாப்பிடாம சேர்த்து வச்ச அந்த கடை, அந்த வீடு, அந்த நிலத்தை அருமை தெரியாமல் அந்த பிள்ளைகள் இளைஞர்கள் விற்கிறார்கள். விற்ற அந்த பணத்தை நபி அவர்கள் சொல்கிறார்கள், அதே போன்று ஒரு இடத்தை வாங்கவில்லை என்றால் அந்த பணத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்யாமல் இருப்பதற்கு தகுதி வாய்ந்த பணம் அது. அந்த வித்த காசை அதே மாதிரி ஒரு இடத்தை வாங்குறதா தான் சரி. உதாரணத்திற்கு ஒரு கிரவுண்ட் அத்தா விட்டுட்டு போனாங்க ஒரு முக்கியமான இடத்துல. ஆனா 5 பிள்ளைங்க 6 பிள்ளைங்க, அந்த ஒரு கிரவுண்டை வச்சு அந்த 6 பிள்ளைங்க எப்படி பங்கு போட முடியும்? அதனால இந்த சிட்டியில இருக்கிற அந்த ஒரு கிரவுண்டை வித்து கொஞ்சம் அவுட்டர்ல போய் வாங்கினா ஆளுக்கு ஒரு கிரவுண்ட் வாங்கிடலாம். இப்படி எண்ணம் இருக்க வேண்டும் நபி அவர்கள் அறிவுறுத்துகிறார். அசால்ட்ட இடத்தை விட்டு தின்றதுக்கு வைக்கிறாங்க. நல்ல சாப்பிட்டு செலவு பண்ணி காசு கையில் இல்லை, செலவழிக்கிறதுக்கு காசு இல்லை. அத்தா செலவு பண்ணாம சேர்த்து வச்ச அந்த சொத்தை வித்து செலவு பண்றார். அல்லது இவர் செலவு பண்ணிட்டு கடன், அந்த கடன் இங்க கடன், அந்த கடத்தை அடைக்கிறதுக்கு உங்க தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு உங்களுக்கு சக்தி இல்லாமல் தகப்பனார் விட்டு சென்ற சொத்தை விட்டு தின்ன வேண்டும் என்றால் இதை விட கேவலம் என்ன இருக்கு? நம்ம பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, நம்ம காசு பணம், நம்ம செலவுக்கு சாப்பிட செலவுக்கு நம்மளால முடியலன்னா அப்ப உழைக்கின்ற ஆண் என்பதற்கு என்ன அழகு இருக்கிறது? அத்தா விட்டுட்டு போனதை வித்தாதான் வாழ்வாதாரம் ஓடும் என்றால் ஒரு ஆண் என்று சொல்வதற்கு அர்த்தம் இருக்க வேண்டும் அல்லவா? அப்புறம் சொல்றாங்க, சொத்தை வித்தா அதே மாதிரி சொத்தை வாங்குங்க, இல்லைன்னா அந்த பணத்தில் பரக்கத்தை செய்யாமல் இருப்பதற்கு தகுதி வாய்ந்த பணம். பரக்கத்து போயிடும். பாருங்க, அந்த இடத்தை வித்து அவங்க காசு என்ன பண்ணாங்கன்னே தெரியாது, எப்படி செலவாச்சுனே தெரியாது, கையில எந்த செலவாயிடும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இடமாக பாதுகாப்பது, இடங்களை பாதுகாப்பது மிக முக்கியம். சரி, இடத்தை வாங்கணும், சேஃப்டி பண்ணணுங்க. யாரு பேர்ல வாங்கணும்? யார் பேர்ல வாங்கணும்? யாரு காசோ அவங்க பேர்ல தான் வாங்கணும். இதை நானா சொன்னா கோச்சிக்கிடுவாங்க, இளைஞர்கள் கோச்சிடுவாங்க. என்னை அத்தா எங்க பேர்ல வாங்கலான்னு இருந்த கெட்டுக்கிட்டு ஒரு பயம். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், தஃசீர் இப்னு கஸீர்ல பதிவு செய்யப்பட்டது, அல்லாஹ் உங்களுடைய கைவசத்தில் கொடுத்த பணம், காசை, சொத்தை நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுடைய பெயரிலோ உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயரிலோ கொடுத்து விட்டு, ஒப்படைத்து விட்டு, எழுதி வைத்து விட்டு அவர்களுடைய கையை எதிர்பார்த்து நிற்காதீர்கள் என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. யார் இங்க பாத்தீங்க? அல்லாஹ் அக்பர். குர்ஆனுடைய கல்வி ஞானத்தை கரைத்து குடித்தவர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தஹஜ்ஜுடைய நேரத்தில் துஆ செய்தார்கள், இப்னு அப்பாஸுக்கு குர்ஆனுடைய கல்வி ஞானத்தை நீ கொடுப்பாயாக என்று தஹஜ்ஜுத் நேரத்தில் துஆவை பெற்ற ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய காசு பணத்தை, சொத்தை உங்களுடைய பிள்ளைகள் மனைவியுடைய பேர்ல எழுதி வச்சுட்டு அவர்களுடைய கையை எதிர்பார்த்து இருக்காதீர்கள். சொல்லிட்டு இன்னும் சொல்றாங்க, உங்களுடைய கஸ்டடியிலே வச்சுக்கிட்டு இருக்குங்க. எவ்வளவு அழகா சொல்றாங்க தெரியுங்களா? குன் அன்தல்லதி துன்ஃபிகு அலைஹிம் அம்சிக் மாலக வஅஸ்லிஹு. உங்களுடைய சொத்து செல்வத்தை உங்களுடைய பெயரிலேயே வைத்துக் கொள்ளுங்கள். அம்சிக் அப்படின்னா பிடிச்சு வச்சுக்கிறீங்க உங்க பேர்ல. ஆம், அதை சீராக மெயின்டெனன்ஸ் பண்ணுங்க. அதிலிருந்து உங்களுடைய மனைவிக்கு செலவு செய்யுங்கள். அதிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய செலவீனங்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆடை, உங்களுடைய பிள்ளைகளுடைய செலவீனங்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வாதார, உணவு, ஃபீஸ், எல்லாத்துக்கும் செலவு நீங்க செய்யுங்க. நீங்க பாட்டுக்கு சொத்தை எழுதி வச்சீங்க, அடுத்து ஹாஸ்பிட்டல்ல கூட காசு கட்டுறதுக்கு யோசிப்போம். டாக்டர் கூட்டு பையன் சொல்லுவாரு, உங்க அத்தாவை கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா நல்லா இருக்குமே. மெதுவாக சொல்லுவான், இந்த வயசு 80 ஆயிடுச்சு, இதுக்கு மேல அந்த ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்து நான் பேசாம வீட்டுக்கு கூட்டு போயிடுறேன். ஆனா நம்ம காசு எல்லாம், நம்ம வீடு, நம்ம கடை எல்லாரும் வைப்பாங்க. ஆனா நமக்கு ஒரு காசு, நம்ம ஜோப்புல காசு இருக்கு, அவங்க கையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். எனக்கு எத்தனை முதியவர்கள் தெரியாம அவசரப்பட்டு எழுதி வச்சு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? எந்த வீட்டுல இருக்கிறதுன்னு தெரியல. ஒருத்தர் கேட்டாங்களா, அவங்க பெரிய பையன் எங்க இருக்கான்? மேல தெரியல. சின்ன பையன் கீழே தெரியல. நீங்க நான் நடுத்தரில் நிக்கிறேன். கணியத்துக்குரியவர்களே, எனவே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை மிக முக்கியமானது. உங்களுடைய சொத்தை உங்களுடைய பெயரை நீங்கள் வாங்குங்கள்.
நீங்க கையில வச்சு அதை சீராக நீங்கள் செலவு செய்யுங்கள். மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள். கணியத்திற்குரியவர்களே, இப்ப சேமிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய அந்த சேமிப்பு என்பது மூன்றாவது கட்டமாக நகர வேண்டும். அது என்ன? மீண்டும் நம்முடைய தொழில்துறையில் அதை மீண்டும் முதலீடாக ஆக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. செலவு நிதானமா செய்யணும். நிதானமா செஞ்சாலே என்ன செய்யும்? அதை எடுத்து சேமிக்க முடியும். சேமிக்கின்ற அந்த பணம் காசு இடம் வாங்கி வைக்கலாம், வீடு வாங்கலாம், அல்லது அதை என்ன செய்யலாம்? மூன்றாவதாக நம்முடைய தொழில்துறையில் மீண்டும் அதை முதலீடாக ஆக்க வேண்டும். கிடைக்கின்ற லாபம் முழுவதையும் செலவு செய்து தீர்த்து விடக்கூடாது. அதை மீண்டும் முதலீடாக ஆக்க வேண்டும். லாபத்தில் 3 அல்லது 4 கண்டிப்பா என்ன செய்யணும்? முதலீடாக ஆக்க வேண்டும். வியாபாரிகள் நிறைந்த சபை கவனத்தோடு கேட்க வேண்டும். மீண்டும் முதலீடாக ஆக்க வேண்டும். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்லாம் சொல்லாதீங்க. இதெல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய செய்திகள். கணியத்திற்குரியவர்களே, முதலீடா ஆக்கலைன்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? உதாரணத்துக்கு கடையில 10 லட்சத்துக்கு சரக்கு இருக்கு. 10 லட்சத்துக்கே சரக்கு இருக்கும். நான் அப்படியே மெயின்டெனன்ஸ் பண்ணுவேன்னா இந்த 10 லட்சத்தை வச்சு உங்க கடையில எந்த அளவுக்கு சரக்கு போன வருஷம் இருந்துச்சோ அதே 10 லட்சத்தை வச்சு இந்த வருஷம் சரக்கு வைக்க முடியாது. 2 செல்ஃப் காலியா போயிடும். ஏன்னா ரேட்டு ஏறுது மார்க்கெட்ல. 10 லட்சத்தை கொண்டு போய் எவ்வளவு சரக்கு வாங்கிட்டு வந்தோமோ அதே 10 லட்சத்தை 2 வருஷம் கழிச்சு அந்த சரக்கை வாங்க முடியாது. 11 லட்சமா மாறி இருக்கணும். அப்பதான் அந்த கடையா இருக்கும். அப்ப என்ன செய்யணும்? வரக்கூடிய லாபத்தை மீண்டும் முதலீடாக ஆக்க வேண்டும். இதைத்தான் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், 5 பொன்னான உபதேசங்கள். நீங்கள் வியாபாரத்தில் எப்படி வெற்றி பெற்றீர்கள் என்றால் அவர்கள் சொன்ன 2வது அறிவுரை உணம்மின்னு சொன்னா தாவரத்தை வளர்க்கறதுக்கு தான் சொல்லுவாங்க. செடி கொடியை தண்ணி ஊற்றி வளர்ப்பாங்கல்ல. உணர்மி, என்னுடைய அந்த வியாபாரத்தை நான் வளர்ப்பேன், வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வேன், கிடைக்கின்ற லாபத்தை மூலதனமாக ஆக்குவேன். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். அந்த காலத்தெல்லாம் அரசர்களுடைய கதையை எடுத்து படிச்சீங்க. கதைன்னா உண்மையான கதையை எடுத்து படிச்சீங்கன்னா ஒரே பக்கத்து நாட்டோட போர் செஞ்சுட்டே இருந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன் போர் செஞ்சாங்க தெரியுங்களா? அப்படின்னா எந்த அரசர் அடுத்த நாட்டோடு போர் தொடுக்கிறார், அந்த நாட்டையும் தன்னுடைய கைவசத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்ற தைரியம், துணிச்சலும் எந்த அரசரிடத்தில் இருக்கிறதோ அந்த நாட்டையும் துணிச்சிடலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்கு இருக்கோ அந்த அரசர் தன்னுடைய எல்லையை முதலில் பாதுகாப்பார். அடுத்த நாட்டை பிடிக்கணும்னு இருந்தா தான் நாட்டை பாதுகாத்து வரான். தான் நாட்டை பாதுகாத்தா போதும்னா அடுத்த அரசை உள்ள புந்து எடுத்துக்குவோம். அப்ப என்னுடைய அந்த வியாபாரத்தை நான் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வேன் என்றால் அவர் வியாபாரத்தில் நிலைத்து நிற்பார், மார்க்கெட்ல நிற்பார். அவர் வளர்ச்சி பாதையில கொண்டு செல்லணும்ன்ற ஐடியால இல்லை, முதலீட்டை பெருக்கவில்லை என்றால் அவர் மார்க்கெட்ல டவுன் ஆகிட்டே போவார். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன அந்த செய்தி, நான் என்னுடைய அந்த வியாபாரத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வேன் என்று சொன்னது மிக முக்கியமானது. இன்னைக்கு ரொம்ப முக்கியமா இதுல கவனிக்கணும். வளர்ச்சி பாதையில கொண்டு போனான்னு சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, எங்கேயாவது அட்ரஸே தெரியாத ஆள்கிட்ட கொண்டு போய் 10 லட்சத்துக்கு கொடுக்க வேண்டியது, லாபத்தை தந்துடுங்க அப்படின்னு. நான் இன்ஷா அல்லாஹ் இதை பத்தி தனியாவே பேசணும். பெரிய சப்ஜெக்ட். எவ்வளவு ஏமாறாங்க தெரியுங்களா? ஒரு முஸ்லிம் ஒரு பொந்துல 2 தடவை கொண்டு வாங்க மாட்டான்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு முஸ்லிம் உஷாரா இருப்பான். ஆனா இந்த அல்லாஹ் அக்பர், இப்ப இருக்கிற சமுதாயம் எத்தனை தடவை கொண்டு வாங்கலாம்னு கொடுக்கும். ஒரு பொந்துல கைய விடும், தேலோ பாவோ கொட்டுது, என்ன செய்யணும்? உஷாரா ஆகணுமா இல்லையா? ஏதோ உள்ள இருக்குது அப்படின்னு அப்படியே திருப்பி கையை கொண்டு அங்கேயே வைக்கிறது. ஒரு இடத்துல 10 லட்சத்தை கொடுத்து ஏமாறுறாங்க, அப்ப கூட புத்தி வரல. இன்னொருத்தர் நான் ஒரு 10 லட்சம் கொடுத்தீங்கன்னா மாசம் நான் உங்களுக்கு 1 லட்சம் கொடுத்துருவேன்னா கொண்டு கொடுப்போம். இன்னொரு எங்கிருந்து 10 லட்சம் வருதுன்னு. எனவே இந்த முதலீடு செய்ய வேண்டும், ஆனால் தவறான முதலீட்டில் தயவு செய்து உங்களுடைய காசு பணத்தை கொடுத்து ஏமாந்து விடக்கூடாது. இது மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்ப 4வது, சம்பாதித்த பணத்தை என்ன செய்யணும்னா மீண்டும் முதலீட்டில், சரியான முதலீட்டில் செய்ய வேண்டும். 4வது, சம்பாதித்த பணத்தை என்ன செய்யணுங்க அப்படின்னா தர்மமும் செய்யணும். இன்னைக்கு எவ்வளவு சம்பாதித்தாலும் சரி, தர்மத்துக்குன்னு காசை எடுத்து வைக்கிற பழக்கமே இல்லை. கணியத்திற்குரியவர்களே, புகாரி ஷரீஃபில் வருகிறது, முஸ்லிம் ஷரீஃபில் வருகிறது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி கற்பனை கதை அல்ல, நபி அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
ஒரு மனிதர் அப்படியே ஒரு 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 நிலத்தடியிலே நகர்ந்து சென்று கொண்டே இருக்கிறார். ஒரு ஒரு விவசாய பூமியில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். ஓரமா போயிட்டே இருக்கும்போது ஒரு கரும் மேகங்கள் ஒன்று கூடுகிறது. அந்த மேகத்திலிருந்து ஒரு அசரீரி சத்தம் ஒரு மனிதனுடைய பெயரை சொல்லி அந்த மேகத்திற்கு கட்டளையிடப்படுகிறது. மேகமே, இந்த நபருடைய பூமியில் சென்று நீ மழையை பொழிய வேண்டும் என்ற அசரீரி சத்தம் நபி அவர்கள் சொல்கிறார்கள். அந்த மேகத்திலிருந்து வந்து சத்தத்தை கேட்ட உடனே அந்த மேகம் எங்க போதா பின்னாடியே போற மேகமா போனா அது கொஞ்ச தூரத்துல போய் நின்று ஒரு கற்கள் நிறைந்த பகுதிகளில் அது மழையை பொழிகிறது. அந்த கல்ல பாறைகள்ல பொதுவா இந்த மலை பகுதியில் மழை பெஞ்சினதையும் அந்த அப்படியே கீழே இறங்கும். அந்த மழை பாறைகள் மீது பொழிந்த மழை அப்படியே ஆறாக ஊற்றாக மாறி அப்படியே போனா அங்க ஒரு சின்ன விவசாயி மண்வெட்டியை எடுத்து அந்த வருகின்ற தண்ணீரை தன்னுடைய விவசாய நிலத்திற்குள் வாய்க்காலுக்குள்ளாக திருப்பி விட்டுக் கொண்டிருக்கிறார். இதை பார்த்தோன்னே ரொம்ப பெரிய ஆச்சரியம். அவர்கிட்ட போய் உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறார். பெயர் ஏன் கேட்குறீங்க? இல்லை நீங்க சொல்லுங்க. இல்லை ஏன் கேட்குறீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னா அந்த மனிதர் சொன்னார், நான் ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், மேகத்துல உங்க பேர் சொல்ல ஒரு பேர் வந்துச்சு, அதனால நான் கேட்டேன், கரெக்டா அதே பேர் சொல்றேன். அப்ப கேட்கிறாங்க, அப்படி நீங்க என்ன செய்யறீங்க? அப்ப சொன்னாங்க, என்னுடைய வியாபாரத்தில் இந்த விவசாயத்திலிருந்து கிடைக்கக்கூடிய லாபத்தை நான் 3ஆக பங்கு வைக்கிறேன். 3ஆக பங்கு வச்சு அதில் ஒன்றை விவசாயத்திலே போடுறேன். சில பேர் விவசாயம் செய்வாங்க, விதை இருக்காது, விதையை திருப்பி வாங்கி இருப்பாங்க, மொத்தத்தையும் செலவு செஞ்சிடறாங்கன்னு அர்த்தம். அப்ப என்ன செய்யறாங்கன்னா, நான் சில பேர் பார்க்கலாம் வியாபாரத்தை ஆரம்பிப்பாங்க, அப்படியே எங்க போச்சுன்னே தெரியாது, திருப்பி வியாபாரத்தை புதுசாக ஆரம்பிக்கிறது அதே கடன் வாங்கியிருப்பாங்க. அவர் சொல்கிறார், நான் வருகின்ற லாபத்தை மீண்டும் என்னுடைய இந்த விவசாயத்தில் போடுகிறேன். 2வது பகுதியை என்னுடைய குடும்பத்தார்களுடைய செலவினங்களுக்கு நான் செலவு செய்கிறேன். 3வது ஒரு பாகத்தை அப்படியே தர்மத்திற்காக வேண்டிய, சதக்காவிற்காக வேண்டிய, மிஸ்கீன்களுக்காக, வழிபோக்கர்களுக்காக, விருந்தினர்களுக்காக, கேட்டு வரக்கூடிய யாசகர்களுக்காக கொடுப்பதற்கென்றே நான் ஒதுக்கி விடுகிறேன். வரக்கூடிய லாபத்துல எனக்கு எத்தனை பேருங்க என்னுடைய சம்பாத்தியத்தில் 3ல் 1 ஒதுக்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கும்? 40ல் 1 ஜக்காத்தை ஒழுங்கா கொடுத்தாலே போதுன்ற லெவல் இருக்கு. 3ல் 1 நான் மீண்டும் முதலீடாக செய்கிறேன். 3ல் 1 என்னுடைய செலவீனத்திற்கு எடுக்கிறேன். நாம சிந்திக்க வேண்டிய ஒரு ஹதீஸ் இது. 3ல் 1 நான் செலவு செய்வேன். இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும் செலவு செஞ்சிடறோம். 3ல் 1 நான் செலவு செய்கிறேன். 3ல் 1 மீண்டும் முதலீடாக ஆக்குகிறேன். 3ல் 1 தர்மத்திற்காக, அடுத்தவர்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டியே ஒதுக்குகிறேன். இன்னைக்கு இந்த எண்ணெய் எந்த அளவுக்கு இருக்கு? நாம, நம்ம குடும்பம், நம்ம பிள்ளை, இவ்வளவுதான். நம்ம எதுக்கு சம்பாதிக்கிறீங்க? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் தானே, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தானே. யாருக்கு? நான் அனைத்து மக்களையும் சந்தோஷமாக வைத்தேன், ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக சம்பாதிக்கின்றேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்த பொழுது குளிர் ஜுரம் வந்து படுக்கிறாங்க. அப்ப அன்னை கதீஜா ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, 6 நாள் வார்த்தையில ஒன்று இப்படி வருது. என்ன தெரியுங்களா? அல்லாஹ் தூதரவர்களே, ஏன் கவலைப்படுகிறீர்கள்? இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டியே சம்பாதித்தீர்களே, இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டியே நீங்கள் சம்பாதித்தீர்களே, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். அப்ப சம்பாத்தியத்தில் 3ல் 1 கொடுக்கிறார்கள். திருமீதியில் வருகிறது ஒரு ஹதீஸ்ல, ஒரு அடியானை அல்லாஹ் தஆலா கியாமத் நாளில் கொண்டு வருவான். கொண்டு வந்து நிறுத்தி கேட்பான். ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கன்னஹு பரஜுன், அந்த நபர் வந்து நிக்கிறத பார்த்தா ஆட்டுக்குட்டி மாதிரி நிற்பானா. ஆட்டுக்குட்டினா என்ன அர்த்தம்? அப்பாவியா வந்து நிற்பார். மாடுனா முரடா நிற்கும், ஆடு எப்படி நிற்கும்? ரொம்ப அப்படியே அப்பாவித்தனமாக ஒன்றும் அறியாதவர் போன்று நிற்பார். அல்லாஹ் கேட்பான், நான் உனக்கு சொத்து செல்வத்தை கொடுத்தேன், காசு பணத்தை கொடுத்தேன், உனக்கு நான் ஆரோக்கியத்தை கொடுத்தேன், சொத்து செல்வத்திற்கு சொந்தக்காரனாக உன்னை நான் ஆக்கினேன், வண்ணம் அழைக்க பல நியமத்துகளை நான் உனக்கு கொடுத்தேன், நீ என்ன செய்தாய் என்று கேட்பான். அப்ப அந்த அடியான் சொல்லுவான், யா ரப்பி ஜஅல்துஹு வ சம்மர்து ஜமஅத்துஹு வ சம்மர்துஹு வ தரக்து அக்ஸர மா கான,
ரப்பே நான் சொத்து செல்வத்தை சேர்த்தேன், பெருக்கினேன், வளர்ச்சி பாதையில் கொண்டு போனேன். அது எவ்வளவு இருந்ததோ அதை விட அதிகமாக ஆக்கி விட்டு வந்து விட்டேன். எவ்வளவு இருக்கோ அதை விட அதிகமாக ஆக்கி விட்டு வந்து விட்டேன். ரப்பே கொஞ்சம் நீ அவகாசம் கொடு, போய் மொத்தத்தையும் கொண்டு வந்துடுறேன். அப்பா அவருக்கு தெரியாது சொத்தெல்லாம் பேர் மாறிடுச்சு அப்படின்னு. எல்லாம் சொத்து மாறிடும், பேர் எல்லாம் 3 நாள் முடிக்கிட்டு வச்சுக்கிறேன், எனக்கு கடையா வீடான்னு கேட்டுடுறேன் அப்படின்னு எல்லாம் மாற்றிடுவாங்க. அவர் சொல்லுவார் நான் போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன். அல்ல மீண்டும் கேட்பான், நீ உனக்காக எதை முற்படுத்தினாய் அல்ல கேட்பான். மீண்டும் அவர் அப்படியே சொல்வார் அப்பாவித்தனமாக, ரப்பே நான் சேர்த்தேன், பெருக்கினேன், இருந்ததை விட அதிகமாக ஆக்கி விட்டு வந்து விட்டேன். ரப்பே அனுமதி கொடு, போய் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறேன். அல்லாஹ் சொல்லுவான், இல்ல நீ எப்படிப்பட்ட அடியார் என்றால் நீ செய்த எதையுமே உனக்காக நீ முற்படுத்தாமல் வந்து விட்டாய். நரகத்தில் அவரை கொண்டு போய் போடப்படும் என்பது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, சம்பாதித்த காசு பணத்தை என்ன செய்ய வேண்டும்? நாம் நமக்காக வேண்டி முற்படுத்த வேண்டும். முதலாவது சிக்கனம் வேண்டும், சேமிப்பு வேண்டும், நம்முடைய தொழில்துறையை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும். 4வது மறந்துவிடக் கூடாது, நமக்காக நாளை மறுமைக்காகவும் கொடுத்து அனுப்ப வேண்டும். அதில் ஒன்று தான் வக்ஃபு. பள்ளிவாசலுக்கு காசு கொடுக்கிறது, மதரசாவுக்கு காசு கொடுக்கிறது, இடத்தை வாங்கி பள்ளிவாசல் கட்டுறது கொடுக்கிறது, இது போன்ற நிலையான தர்மங்களில் செலவு செய்வது. அல்லாஹ் தஆலா நம்முடைய சம்பாத்தியத்தை முறையாக செலவு செய்து நாளை மறுமைக்காக வேண்டியும் சேமித்து வைக்கக்கூடிய நல்ல அடியார்களா அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.